ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. குழந்தைகளுக்கு மதிய உணவு, முட்டை, சத்துமாவு உள்ளிட்ட ஊட்டச்சத்து வழங்காமல் அங்கன்வாடி ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதற்கு அமைச்சர் கீதா ஜீவன் வருத்தம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நமது செய்தியாளர் பாஸ்கர பாண்டியன் வழங்கும் செய்திகளை கேட்கலாம். பாஸ்கர பாண்டியன், இது தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. அங்கன்வாடி ஊழியர்கள் மே மாதம் முழுவதும் விடுமுறை வழங்க வலியுறுத்தி இன்று முதல் அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் இருக்கக்கூடிய அலுவலகங்களில் வேலை அந்த கோரிக்கை போராட்டமானது ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக மே 2ஆம் தேதியான இன்று முதல் இந்த போராட்டத்தை அறிவித்து அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது குறித்துதான் தற்பொழுது விரிவான விளக்கத்தை சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக பல்வேறு தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கங்கள் மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கான கோடை விடுமுறையை மே மாதம் முழுவதும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து எந்த விதமான முன் அறிவிப்பும் இன்றி அனைத்து மாவட்ட அலுவலகங்கள் முன்பாக காத்திருப்பு போராட்டத்தை நடத்தி வருவதாகவும், இதனால் ஆங்காங்கே மைய செயல்பாடுகள் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், ஏழை எளிய குழந்தைகளுக்கு மதிய உணவு, முட்டை, சத்துமாவு உள்ளிட்ட ஊட்டச்சத்து வழங்காமல் வேலையை புறக்கணிக்கும் செயல் குழந்தைகள் மைய பயனாளிகளை பாதிக்கக்கூடியதாக உள்ளதென்பது மிகவும் வருந்தத்தக்கது என அவர் அந்த அறிக்கையிலே தெரிவித்திருக்கிறார். மேலும் மே 2ஆம் தேதியான இன்று முதல் எந்தெந்த குழந்தைகள் மையம் மூடப்பட்டுள்ளது, மாவட்ட திட்ட அலுவலகம் முன்பு முன்னறிவிப்பின்றி போராட்டத்தில் கலந்து கொள்ளும் ஊழியர்களின் விவரங்கள் பெறப்பட்டு வருவதாகவும், அரசு ஏழை எளிய குழந்தைகளின் நலனுக்காக தொடர்ந்து ஊட்டச்சத்து வழங்குவதை உறுதி செய்ய முறையற்ற போராட்டங்களில் ஈடுபடும் குழந்தைகள் மைய பணியாளர்கள் மற்றும் அந்த உதவியாளர்கள் மீது சட்டப்படியான கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் மகளிர் உரிமைத்துறை சார்பிலான அந்த சட்ட அரசாணையை வெளியிட்டு அந்த அறிவிப்பின் அடிப்படையில் ஏற்கனவே மே மாதம் 11ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி முடிய 15 நாட்கள் குழந்தைகள் மையங்களுக்கு கோடை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அரசு கோடை விடுமுறை வழங்கிய பின்னரும் கூட காத்திருப்பு போராட்டம் நடத்துவது சட்ட விரோதமான செயல் எனவும், உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 படி 300 நாட்களுக்கு குறையாமல் குழந்தைகள் மைய பயனாளிகளுக்கு உணவு வழங்கப்பட வேண்டும் என வரையறுக்கப்பட்டுள்ளதாகவும், தேசிய விடுமுறை, பண்டிகை நாட்களுக்கான விடுமுறை, உள்ளூர் விடுமுறை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறைகளையும் கணக்கிட்டு 300 நாட்கள் கண்டிப்பாக மைய செயல்பாடுகளும் அதன் மூலம் முன் பருவ பள்ளி குழந்தைகளுக்கு உணவு வழங்குவதும் உறுதி செய்யப்பட்டு வந்ததாகவும், ஆனால் அங்கன்வாடி பணியாளர்களுடைய தொடர் கோரிக்கையினை ஏற்று 2022ஆம் ஆண்டு முதல் மே மாதம் சம்பளத்துடன் கூடிய விடுமுறையானது அறிவித்து கடந்த 3 ஆண்டுகளாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார் அமைச்சர் கீதா ஜீவன். மேலும் உணவு பாதுகாப்பு சட்டத்தின் ஷரத்துகளை உறுதி செய்வதை பொறுத்து விடுமுறை நாட்களுக்கான சத்துமாவினை முன்கூட்டியே முன்பருவ கல்வி பயிலும் குழந்தைகளுக்கு மே மாதத்தின் ஆரம்பத்திலேயே வழங்க ஆணை பிறப்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் பதவி உயர்வு, பணி மாறுதல், காலி பணியிடங்களை நிரப்புதல் மற்றும் பணியாளர் நலன் தொடர்பான பணியாளர் சங்கங்கள் அளிக்கப்பட்ட அனைத்து கோரிக்கைகளையும் இந்த அரசு நிறைவேற்றி தந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகவும், அதே சமயம் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய குழந்தைகளின் நலனுக்கு எதிராக செயல்படும் அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தினை சேர்ந்த ஊழியர்கள் அனைவரும் ஒழுங்கு நடவடிக்கை உட்படுத்தப்படுவர் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அங்கன்வாடி ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதற்கு அமைச்சர் கீதா ஜீவன் வருத்தம் தெரிவித்திருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாஸ்கர பாண்டியன்.